அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் வவுனியா மாவட்டத்துக்குரிய கண்டி ரோட்டில் இருக்கிற பெட்ரோல் செட் அடிக்க வந்திருக்கிறோம். என்னத்துக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் CD100 பைக்கின்ற ரிவ்யூ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையிலுமே இந்த பைக்கை பற்றி சொல்ல போய்க்கல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சோம்னாலே இவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிடும். அந்த வகையில் இது அப்டேட் வேர்ஷன். இந்த அப்டேட் வேர்ஷன் 1 லிட்டருக்கு 80 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதை தான் நாங்கள் செக் பண்ண போகிறோம். அதை தவிர்த்து இந்த அப்டேட் பண்ணியிருக்க பைக்கில் என்னென்ன ஆப்ஷன்கள் இருக்குது அப்படின்றதே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இந்த பைக் டேங்கில் பெட்ரோல் இருக்குது. இந்த பெட்ரோல் எல்லாம் எடுத்துகிட்டு இதே பெட்ரோல் செட்டில் நாங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சுட்டு இதிலிருந்து பார்த்தீங்கன்னா மதவாஜி போய் அதிலிருந்து அப்படியே செட்டுக்குழம்பு அதுக்கு பிறகு வவுனியா வர பிளான் தான் நாங்கள் பண்ணி வச்சிருக்கிறோம். உண்மையிலே போய்க்கல நிறைய விஷயங்கள் இந்த பைக்கை பற்றி நான் அப்படியே சொல்லிக் கொடுத்து போகிறேன். இப்போ இந்த டேங்கில் இருக்கிற பெட்ரோலை நாங்கள் வெளியில் எடுப்போம். குறிப்பாக இதில் இருக்கிற பட்டையாலை நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா இது ஏற்கனவே பெட்ரோல் கொஞ்சம் அடிமட்டம் வரைக்கும் வந்துட்டு போல இருக்குது. அதில் நாங்கள் அதால் எடுக்கிறதா ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ ரிசர்வ் ஆஃப் பண்ணியிருக்கிறோம். இப்போ எவ்வளோ பெட்ரோல் வருதுன்ற வெளியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோலும் இந்த பைக்கில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 1/2 லிட்டர் தான் வரும்னு பார்த்தா கொஞ்சம் மெதுவாக தான் வந்து கொண்டு இருக்குது. அதையும் தாண்டும் போல இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ரிசர்வில் விட்டுருக்கிறோம். இப்போ தான் 1ல் விட்டுருக்கு. கொஞ்சம் கூடுதலாகவே பெட்ரோல் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 1ல் விட்டு அதில் இருக்கிற இந்த பெட்ரோல் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ரிசர்வில் விட்டோன்னா அடி டேங்கில் இருக்கிற பெட்ரோல் எல்லாமே வெளியில் வந்துருக்கு. டேங்கில் ஓரளவு தான் இருக்குது. ரிசர்வில் கிட்டத்தட்ட 1 லிட்டர் பெட்ரோலுக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. இப்போ 1.5 லிட்டர் நிரம்ப போகுது. வேறு போதெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் நான் சொன்ன மாதிரியே நிரம்பிட்டு இதுக்கு பிறகு மற்ற போதலையும் எடுக்கணும். ரிசர்வுக்குள்ள நிறைய பெட்ரோல் இருக்குது. இந்த பெட்ரோலில் கண்டியே போயிட்டு வந்துருக்கலாம் போல இருக்குது. சரி, இப்போ அடுத்த போத்தலையும் எடுக்கிறோம். இது 1 லிட்டர் போத்தல். இது என்ன கட்ட மாதிரி இல்லை. இதில் ஒரு 1/2 லிட்டரும் இல்லை, 1/4 லிட்டர், கிட்டத்தட்ட 2 லிட்டர் பெட்ரோல் இந்த ரிசர்வ் டேங்கோட சேர்த்து இதில் இருந்திருக்கு. இப்போ இதில் பாருங்கள், ஒரு துளி பெட்ரோல் கூடி வரையில் ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டோம். இதுக்கு பிறகு அந்த பட்டையை போட்டு போய் பெட்ரோல் அடிப்போம். இப்போ அப்படியே உருட்டி கொண்டே அதில் தான் நான் நினைக்கிறேன் பெட்ரோல் அடிக்கணும் இதில் விட்டுருவோம். ஆனால் 1 லிட்டர் பெட்ரோல் ஒரே 1 லிட்டர் அடிக்கணும். சரி, இலங்கையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 292 ரூபா, 92 நம்பர் பெட்ரோல் விலை. சரி, ஓகே. இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சிட்டோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் குறிப்பாக எலக்ட்ரிக் ஸ்டார்ட் இந்த பைக்கில் வச்சிருக்கிறோம். வேண்டாம், ஒரு கிக்கர் தான் இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஸ்டார்ட் அடிக்கிறோம், அரைக்கிறோம். ரைட்ஸ், இதோடைய பயணம் தொடங்கிட்டோம். குறிப்பாக வலிக்கிறதுக்கு முன்னுக்கு நான் இந்த மீட்டரை உங்களை காட்டிடுறேன். பாருங்கள், 9486. அது மாதிரி 500 மீட்டரில் நிற்குது. சரியாக பார்ப்போம். நாங்கள் 80 கிலோமீட்டர் தாண்டி ஓடுற மாதிரி. ஸ்பீடில் போய்கொண்டு இருக்கிறேன். எந்த ஒரு வைப்ரேஷனுமே தெரியலை. ரொம்ப சரளமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டோம். பைக் பெயின் வர்ற மாதிரி இல்லை. ஏன்னா இப்படியான பைக்கில் பைக் பெயின் வர்றதுக்கான சான்ஸ்கள் இருக்கும். ஆனால் நல்ல சாஃப்டாக இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மதவாச்சிக்கு வந்துட்டோம். இதில் நிப்பாட்டிட்டு ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கிறோம்ன்றது எல்லாத்தையுமே. கிட்டத்தட்ட வவுனியாவிலேருந்து 19 கிலோமீட்டர் பயணித்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதில் நான் உங்களுக்கு மீட்டரை காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் 9505, கிட்டத்தட்ட 9486 நாங்கள் அங்கேருந்து ஓடவழிக்கிட்ட நாங்கள் 19 கிலோமீட்டர் நாங்கள் வந்திருக்கிறோம். அதோட இந்த பைக்கில் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லணும். இதில் பார்த்திங்கன்னா ஃபியூவல் இண்டிகேட்டர் இருக்குது. அதை தவிர்த்து இதில் USB போர்ட் இருக்குது. இதில் நாங்கள் சார்ஜ் போடலாம். இப்போ நாங்கள் போட்டு பார்ப்போம். இதில் கொழுவியாச்சு. அதே மாதிரி ஃபோனுக்கு கொழுவோம். இதில் இப்போ ஃபோனை பாருங்கள், நான் சூச்சை போடுறேன். இங்கே சூஸ் போட்டோடனே இருக்குது. குறிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றலாம் இல்லை. நார்மலாகவே நீங்கள் இதில் போட்டிங்கனாலே ஏறக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இது பெரிய பைக்குகளே இல்லை. அதான் உண்மையான ஒரு விஷயம். அதை இந்த பைக்கில் கொடுத்துருக்கிறேன். உண்மையிலே ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ இதிலேருந்து மதவாச்சி சந்தியால் போய் அதிலேருந்து அப்படியே செட்டுகுளம் போகிறோம். சரி, இப்போ ஒலிக்கிடுவோம். இதிலேருந்து செட்டுகுளம் நாங்கள் இப்போ மதவாச்சி சந்திக்கு வந்துட்டோம். இதிலேருந்து நாங்கள் வலது பக்கம் போகணும். இந்த ரவுண்டை போட்டுலேருந்து இதில் கியர் பார்த்திங்கன்னா எல்லாம் முன்னுக்கு. அதை தவிர்த்து குறைக்கிறேன்னா அப்படியே பின்னுக்கு தட்டினா சரி. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்க இடத்துலேருந்து செட்டுகுளா டவுன் கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. அதோட இந்த பஜாஜ் CD100 பைக் பெட்ரோல் வாசனையிலே ஓடும் அப்படின்னு சொல்லிவிடும். இந்த 80 கிலோமீட்டர்களும் தாண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதை தவிர்த்து இந்த பஜாஜ் பைக் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டுமில்லை, இந்தியாவிலையும் ஒரு பிரசித்தமான பைக் என்று கூட சொல்லலாம். பெட்ரோலுக்கு பேர் போன பைக். சரி, இப்படியே நாங்கள் ரோட்லேயே ஓடிக்கொண்டு இருக்காமல் இந்த செட்டுக்குளத்தில் நிறைய குளங்கள் இருக்குது. வவுனியானாலே நிறைய குளங்கள் இருக்குது. அதில் இந்த முகத்தான் குளம், இந்த குளத்தை போய் அப்படியே பார்த்து போய்கொண்டு இருக்கிறேன்.
உங்களுமே இது ஒரு பெரிய குளம் கட்டி குளத்தை பொறுத்த மட்டும். சரி, இப்போ அந்த குளத்தை பார்த்துக்கொண்டு அப்படியே வந்து செட்டி குளத்துக்கு வந்துட்டோம். இதில் பாருங்கள் போட் இருக்குது. இப்போ எவ்வளோ தூரம் ஓடிட்டோம்ன்றதே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வரைக்குமே வந்து 47 கிலோமீட்டர்கள் வந்து நாங்கள் ஓடி இருக்கிறோம். இன்னும் இதில் இருந்து பார்த்திங்கன்னா அப்படியே வவுனியா போய் அதிலேருந்து வவுனியாலேருந்து சிட்டி ரைடும் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். குறிப்பாக இந்த பைக்குக்கான பார்ட்ஸுகள் வந்து எங்கேருந்து எடுக்கிற அப்படின்றது உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும். இது வந்து டேவிட் பீரிஸ் கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்கிற பஜாஜ் கம்பெனிலேருந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக இதுக்கான பார்ட்ஸுகள் ஜெனுவன் பார்ட்ஸுகளை வந்து எடுக்கிறோம். அதோட வந்து இலங்கையை பொறுத்த மட்டும் 1400 சர்வீஸ் கம்பெனிகள் வந்து இந்த பஜாஜ் கம்பெனிக்கு வந்து இருக்குது அப்படின்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டேன். நாங்கள் இப்போ இதுலேருந்து அப்படியே பயணத்தை தொடங்குவோம். 1400 சர்வீஸ் நிலையங்கள் என்று சொல்லியிருப்பேன். உண்மையிலுமே அதுக்குள்ளே வந்து உள்ளடங்குற விஷயங்கள் வந்து பைக் ஷோரூம், அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகள், அதை தவிர்த்து நீங்கள் சர்வீஸ் போடுறதுக்கான நிலையங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த 1400 உள்ளடங்கும். சரி, நாங்கள் இதில் போய்களே வந்து இந்த ரோட் வந்து இந்த டிப்பா புயலால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. இப்படியான ரோட்டுகளில் விடைகளில் வந்து சில பைக் ரிம் பைக்குகள் வந்து அந்த ரிம் நெளிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எலோவியில் வந்து கொடுத்துருக்கணும். அதனால் வந்து இந்த ரோட்லேயும் வந்து கொஞ்சம் பயப்படாமல் நாங்கள் விட்டு ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன். இதுகள் அப்டேட் பண்ணிக்கொண்டே போயிடும். இது போர்சங்கள் அதால் போனால் அப்படியே மெயின் ரோட்டால் போவோம். பார்க்குறது எதுவுமே இருக்காது. அதனால் இதுலேருந்து பாவகுளத்தால் இந்த போகும்ட்டு பார்க்குறேன். இந்த இட ரோட்டால் போய்ல நிறைய இயற்கையான இதுகளை பார்க்குறேன். தண்ணி க்ரோஸ் பண்ணுற இடங்களும் எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். மௌனி என்றாலே இயற்கை தானே. இதில் போய்களே வந்து ஒரு ஐயா ஒரு ஆள் நிற்கிறார். இந்த ஐயாட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்கப்படும். வணக்கம், இந்த பைக் வந்து இது போல் பெட்ரோல் வேலை செய்ய நினைக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க? கடும் 60 இப்போ வரைக்கும் 1 லிட்டர் பெட்ரோலில் 65 கிலோமீட்டர் ஓடிட்டோம். இன்னும் நிற்கல 80 கிலோமீட்டர் ஓடும். நாங்கள் ஒரு 60-70 பாய்க்கு வேணும். அப்போ உண்மையில பெட்ரோலுக்கு நல்லா வேணும். சரி, அப்போ காலப்போக்கில் இதை எடுங்க. சரியா? சரி, நாங்கள் ஒழிக்கிடுவோம். அதான் பெட்ரோலுக்கு நல்லா வாங்க. சரியா, போகிறேன், போயிட்டு வரேன். ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ இடையில் ஒரு ஆஃப் ரோட்டை கண்டனா. இந்த ஆஃப் ரோடுக்குள்ளே வந்து இந்த பைக்கின் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் நான் பார்க்குறதுக்காக விட்டுருக்கிறேன். ஆனால் அந்த சொக்கஜோரில் நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் எதிர்பார்க்குறத விட சாஃப்டாக இருக்குது. நான் ரோட் ஆஃப் ரோடு என்ன ஆஃப் ரோட் பயப்படாம போகுது. இதை விட சிறந்த உதாரணம் தேவையில்லை நினைக்கிற ஆஃப் ரோடுக்கு இந்த பைக் சமண்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாவக்குளம். சரி, இப்போ வரைக்கும் மக்களே கிட்டத்தட்ட 9560 கிலோமீட்டர் ஓடிட்டோம். 9486 கிலோமீட்டரில் வந்து ஆரம்பிச்சினான். கிட்டத்தட்ட 74 கிலோமீட்டர் கிட்ட இப்போ வரைக்கும் ஓடிட்டோம். இன்னும் வந்து உருமலை தான் இருக்குது. அந்த விற்கிற தண்ணியெல்லாம் எதுவுமே வந்து இல்லை. சூப்பராக இருக்குது. அதுவும் வந்து இயற்கையான ஒரு இடத்துல தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்குது. நல்லா இருக்குது பாவக்குளமும். மக்களே, இந்த பைக்கின்ற சேலஞ்சுக்கு இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் போனால் சரி. ஆனால் டவுனுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் நாங்கள் போகணும். ஆனால் செம்ம பைக். உண்மையிலும் நான் எதிர்பார்க்கல. சும்மா சுத்து மாற்று சொல்கிறாங்களோ அப்படின்னு யோசித்தேன். ஆனால் தரம் சரி. இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சரி, ஆட்டம் முடிஞ்சது. உங்களுக்கு மீட்டரை ரைட் ஸ்டார்ட் வருது, நிற்குது. ஓகே, ஸ்டார்ட் வருது இல்லை. ஃபுல்லாகவே வந்து பெட்ரோல் நான் நிற்க போகுத மாதிரி நின்றது. அதான் நிப்பாட்டிட்டு அப்படி வீடியோ எடுத்து போட்டு பார்க்க அது தண்டபாடிலே நின்றுட்டு. இதுக்கு பிறகு வருது, ஆனால் எடுக்குது இல்லை.
பெட்ரோல் வந்து அவ்வளோதான். உங்களுக்கு கிலோமீட்டரை காட்டுறேன் பாருங்க. நாங்கள் 9486 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 9569 வந்து சரியாக முடிஞ்சிருக்கு. 83 கிலோமீட்டர் வேலை செய்கிறதுக்கு பெட்ரோல். அதோட நாங்கள் சில வேளை அந்த எடுத்த பெட்ரோல்களை உள்ள விட்டு ஓடினோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் பாருங்கள் 2 அளவு நான் ஆரம்பத்திலே வந்து வீடியோவில் காட்டியிருப்பேன். இது வரைக்கும் வந்து நாங்கள் பாவிக்கணும் அந்த 1 லிட்டர் பெட்ரோலில் தான் கிட்டத்தட்ட 83 கிலோமீட்டர். அதுவும் ஆஃப் ரோடெல்லாம் விட்டு ஓடினாங்கள். அதே மாதிரி போய் திரும்பி ஒரு கட்டங்கள் 2 கட்டங்களில் வந்து திரும்பி வந்து நாங்கள் உண்மையிலுமே வந்து ஒரு பிரியோசனமான பைக். 83 கிலோமீட்டர் உங்களோட எதிர்காலத்துக்கான சிறந்த பயணத்துக்கு இது வந்து பயன்பெற மாதிரி இருக்குது. உண்மையிலுமே இந்த பெட்ரோல் இவ்வளவு வேலை செய்யுது அப்படின்றது வந்து எனக்கு ஒரு வியப்பான ஒரு விஷயம் தான். சரி, அதோட இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறேன் மக்களே.